கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is a day that the Lord has made. ஆமென். இந்த நாள் சொல்லுங்க, இந்த நாள் Say this day கர்த்தர் உண்டு பண்ணின is the நாள். day that the Lord has made. ஆமென். Amen. சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை On Good Friday, முடிவு அல்ல. Good Friday is not the end. சத்தமா சொல்லுங்க, பெரிய வெள்ளிக்கிழமை, Say Good Friday. குட் ஃப்ரைடே, Good Friday அது முடிவு அல்ல. is not the end. ஆமென். Amen. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். Today the Lord has gotten us here. மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்தும்படியாக Yet again to remind us குட் ஃப்ரைடே முடிவு அல்ல. that Good Friday is not the end. ஆமென். Amen. பரலோகம் மௌனமாய் இருக்கும் பொழுது When heaven was silent, இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். they crucified Jesus to the cross. இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது When they crucified him onto the cross, இயேசு பிதாவே பிதாவே he said, என்று அல்ல, not Father, Father. என் தேவனே தேவனே என்று He சொன்னார். said, my God, my God. காரணம் என்ன? The reason அதுவரைக்கும் being, பிதாவே பிதாவே என்று சொன்னவர் up until then, the one who said, Father, Father, பிதா மௌனமாய் இருப்பதை அறிந்து விட்டார். he figured that Father was silent. பிதாவோடு அந்த அளவுக்கு நெருங்கி இருந்தார். He was so close to the Father. எல்லாவற்றிற்கும் பிதாவே என்று சொல்லுகிறவர் At all times, he was the one to say, அந்த Father. சிலுவையில் தொங்கின பொழுது On the cross, when he பிதாவே hung, என்று சொல்லல. he did not say Father. வாழ்க்கையில் முதல் முறை For the first time in his life, இயேசு பிதாவின் மௌனத்தை சந்தித்தார். he met with the silence of Father. பரலோகத்தின் மௌனத்தை சந்தித்தார். He met with the silence of என் heaven. தேவனே என் தேவனே, My God, my ஏன் என்னை God, கைவிட்டீர்? why have you forsaken பரலோகம் me? ஏன் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? பரலோகம் ஏன் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? இதுதான் இயேசுவின் கூக்குரல். This was the cry of Jesus. இயேசுவின் கதறல். This was the cry of Jesus. தன்னுடைய ஆழ்ந்த அந்த உணர்ச்சியை அவர் விளங்க செய்தார். He was displaying his deep ஆக feelings. இந்த வெள்ளிக்கிழமை அன்று So that Friday, இயேசு கைவிடப்பட்டதை உணர்ந்தார். Jesus felt that he was dejected. கைவிடப்பட்டவராய் உணர்ந்தார். And he was forsaken. ஏன் என்னை கைவிட்டீர் என்று Why did you சொன்னார். forsake me, ஆக God? பரலோகம் மௌனமாய் இருந்தது. Heaven was silent. ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற நீங்க Maybe today, right where you are, வெள்ளிக்கிழமை வந்திருக்கலாம். you may have come on Friday. நீங்க இந்த செய்தியை You கேட்டிருக்கலாம். may have received the word. உங்க வாழ்க்கையில் இன்னும் அந்த கேள்வியோடு You இருக்கலாம். may still have that question in your life. ஏன் பரலோகம் மௌனமாய் இருக்கிறது? Why was heaven silent? ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? Why is the Lord not ஆண்டவர் answering? எங்கு போயிட்டாரு? Where has God அவருடைய gone? அன்புக்கு என்னாச்சு? What happened to his அவருடைய love? பிரசன்னத்தை நான் உணரலையே. I did not feel his நான் ஜெபம் பண்ண presence. எனக்கு அந்த மாதிரி ஒரு சமாதானம் இல்லையே. And I pray I'm not getting that kind of முந்தி peace. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். Back then I pray 5 minutes, that's ஒரு enough. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா A போதும். 10-minute prayer would ஒரு suffice. பிரேயருக்கு போயிட்டு வந்தா If போதும். I go to one prayer meeting, that would ரெண்டு be வசனத்தை enough. வாசித்தா If போதும். I read 2 verses, that ஏதோ would ஒரு suffice. சமாதானம் வருமே. There would be some kind of ஆனால் இப்பொழுது peace. உண்மையாக ஆண்டவர் எனக்கு தேவைப்படும் But பொழுது, today, right when I need him the most, இந்த அளவுக்கு நெருக்கடியில் இருக்கும் பொழுது, when I'm in such a crisis, பரலோகம் மௌனமாய் இருக்கிறதே. why is heaven silent? சத்தமே கிடையாதே. There's no voice at என் ஆண்டவர் all. எங்கு சென்றார்? Where has my God அவருடைய gone? அன்புக்கு என்னவானது? What happened to his அவருடைய love? பிரசன்னத்துக்கு என்ன What ஆனது? happened to his presence? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னாரே. He said, my presence will go before you. உன்னை காக்கிற நான் தூங்குவது கிடையாது, உறங்குவது He கிடையாது said, என்று the one சொன்னாரே. I could protect you, I neither sleep இந்த nor ஆண்டவர் எங்கு slumber. போனார்? Where has this God அப்படிதான் gone? இயேசு நினைத்தார். That's how Jesus பரலோகம் thought. மௌனமாய் இருக்கிறது. Heaven was என் silent. தேவனே என் தேவனே ஏன் என்னை My கைவிட்டீர்? God, why have you அடுத்து என்ன forsaken நடந்தது? me? And then what followed? இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் Jesus சொல்லுகிறது. yielded up his spirit, the Bible இயேசுவை says. யாரும் கொலை செய்யவில்லை. Nobody killed Jesus. சொல்லுங்க, இயேசுவை Jesus. சத்தமா சொல்லுங்க, இயேசுவை Jesus. யாரும் Nobody கொலை செய்யவில்லை. killed. Nobody killed him. கொலை செய்யவும் முடியாது. Nobody can kill Jesus. நம்ம பாஷையில சொல்லுவோமா? In our language, shall இயேசுவை we say, Jesus, யாரும் nobody கொலை செய்ய can kill. சத்தம் போதாது. இயேசுவை யாரும் கொலை செய்ய சான்ஸே. அந்த Nobody can இல்லங்கிறது kill சத்தமா Jesus. வரட்டுங்க. ஆமென். இன்னும் சத்தமா வரட்டுங்க.
காரணம் என்ன? The reason being, இயேசுவை யாரும் கொலை செய்ய சான்ஸே இல்ல. there's no chance that anyone can kill Jesus. காரணம் என்ன? Reason being, இயேசுவை கொலை செய்வதற்கு எந்த சக்தியும் இந்த பூமியின் மேல் கிடையாது. there's no power on earth able to kill Jesus. காரணம் என்ன? The reason being, இயேசுவே ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறார். Jesus is the author of life. ஆமென். சொல்லுங்க, இயேசு Say Jesus ஜீவனுக்கு is the அதிபதியாய் இருக்கிறார். author of ஆக life. ஜீவனின் அதிபதியை The author of life. கொலை செய்ய To kill இந்த him. பூமியில் எந்த சக்தியும் கிடையாது. There's no power on earth able to do ஏன் that. இயேசுவை கொலை செய்ய முடியாது? Why can we not kill Jesus? ஜீவனின் அதிபதி மாத்திரமல்ல, He's not just the prince of அவர் life. ஜீவனுக்கு ஆதாரமாய் He's இருக்கிறார். the source of life. சொல்லுங்க, ஜீவனுக்கு ஆதாரம். The source of life. ஆமென். அவரே அல்பாவும் He's ஒமேகாவும் the இருக்கிறார். Alpha, the Omega. அவரே முந்தினவரும் He's பிந்தினவருமாய் the இருக்கிறார். beginning and the end. அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் The one இருக்கிறார். who was, is, and is to ஆக come. இயேசுவை யாரும் கொலை செய்ய முடியவே முடியாது. Nobody can kill Jesus இயேசு at all. தானாக தன் ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்புக்கொடுத்தார். He yielded up his spirit by himself. உங்களுக்காக, எனக்காக, For you, for me. உங்க இடத்தில் In என்னிடத்தில் your place, in my அவர் place. தன் ஆவியை ஒப்புக்கொடுத்தார். He yielded up his spirit. மத்தவங்க நினைச்சாங்க, Others thought, சாத்தான் நினைச்சா, Satan thought, இயேசுவை நாங்க கொலை செஞ்சிட்டோம், we killed Jesus. இனி இயேசு ஸ்டோரி முடிஞ்சது, The story of Jesus ends. குட் ஃப்ரைடே ஸ்டோரி முடிஞ்சது. Good Friday story ends. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குட் ஃப்ரைடே ஸ்டோரி முடிஞ்சது. Turn to somebody and say, Good Friday குட் story ஃப்ரைடே ஸ்டோரி ends. ஓவர். Good Friday story is over. ஆனால் But இயேசு பிசாசை, Jesus to இயேசு Satan, சாத்தானை to Satan, அதே Jesus, இடத்தில் at வைத்து, the same place. எந்த சாத்தான் நினைச்சானோ The same Satan who thought குட் ஃப்ரைடே ஸ்டோரி ஓவர்னு that சொல்லி, Good Friday, the story is குட் ஃப்ரைடே over. தான் முடிவு என்று That Good Friday was the அதே end. இடத்தில் வைத்து, In the same place. சத்தமா சொல்லுங்க, அதே இடத்தில் Say வைத்து in the same place. சாத்தானை அவர் ஊனமாக்கினார். He made Satan inoperative. ஆமென். சாத்தானை என்ன செய்தார்? What did he do to தன் மரணத்தின் Satan? மூலமாக Through ஊனமாக்கினார். his death, he made him inoperative. மத்தேயு 27ஆம் அதிகாரம் Matthew chapter 27, 60ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse number அவர்கள் 60. What does it say? ஒரு பெரிய கல்லை புரட்டி They தள்ளினார்கள். rolled up a big stone அந்த கல்லறைக்கு முன்பாக வைத்து and they placed it before the tomb. இயேசுவின் சரீரத்தை உள்ளே வைத்து And they placed the body of Jesus அதை inside. அடைத்தார்கள். And they sealed the சொல்லுங்க, tomb. கல்லறையை அடைத்தார்கள். Say they sealed the tomb. பெரிய கல்லை வைத்து They அடைத்தார்கள். placed a huge stone. ஒரு மனுஷனால் அந்த கல்லை தள்ள One முடியாது. person cannot roll away the stone. 10 மனுஷனால் தள்ள முடியாது. 10 people cannot roll away that 50 stone. மனுஷனால் தள்ள முடியாது. 50 people cannot roll எத்தனை away பேர் that வந்து stone. தள்ளி அதை அடைத்தார்கள் நமக்கு We don't know தெரியாது. how many actually came to shut ஆனால் that door. கல்லை தள்ளினார்கள். But they rolled that அந்த stone. இடத்தில் பரலோகம் மௌனமாய் இருந்தது. Heaven was silent in சொல்லுங்க, that பரலோகம் place. மௌனமாய் இருந்தது. Say heaven was silent. கதவு பூட்டப்பட்டது. The door was shut. கல் தள்ளப்பட்டது. The stone was ஆனால் rolled. அது முடிவு அல்ல. But that was not the அது end. முடிவு அல்ல. That was not the குட் end. ஃப்ரைடே முடிவு அல்ல. Good Friday is not the end. பிரேக் த்ரூ சண்டே வந்தது. Breakthrough Sunday came. சொல்லுங்க, பிரேக் த்ரூ சண்டே வந்ததுன்னு Say சொல்லுங்க. breakthrough Sunday பக்கத்துல came. பார்த்து சொல்லுங்க, குட் ஃப்ரைடேக்கு பிறகு. After Good Friday. சத்தமா சொல்லுங்க, குட் ஃப்ரைடேக்கு பிறகு After Good Friday. பிரேக் த்ரூ சண்டே இருக்கிறது. There is breakthrough இந்த Sunday. காலை வேளையிலே This morning. நீங்கள் பிரேக் த்ரூ சண்டேவில் In breakthrough Sunday. அவருடைய சமூகத்தில் இருப்பது In his presence being. அவர் கொடுத்த பெரிய பாக்கியம். That is a great privilege. சத்தமா சொல்லுங்க, Say it out நான் loud. பிரேக் த்ரூ சண்டேவில் In breakthrough Sunday. என் அப்பாவின் வீட்டில் இருக்கிறேன். I am in my father's குட் house. ஃப்ரைடே முடிவு கிடையாது. Good Friday is not the ஆமென். end. குட் ஃப்ரைடே Amen. மௌனமாய் இருந்தது போல It இருக்கலாம். may seem like Good Friday was பரலோகம் silent. மௌனமாய் இருந்தது It போல may இருக்கலாம். seem like heaven was silent. குட் ஃப்ரைடே தேவன் மௌனமாய் இருப்பது போல It இருக்கலாம். may seem like Good Friday as God being silent. ஆனால் பிரேக் த்ரூ சண்டே என்ன But சொல்லுகிறது? what does breakthrough Sunday தேவனுடைய say? உண்மையை விளங்கச் It செய்கிறது. reveals the faithfulness of எழுதி God. கொள்ளுங்கள். Writes it down. If Friday shows us the silence of God, if Friday shows us the silence of God,
the breakthrough Sunday shows us the faithfulness of God. Amen. Hallelujah. சொல்லுங்க breakthrough Sunday ன்னு சொல்லுங்களே. Say breakthrough Sunday. சத்தமா சொல்லுங்க breakthrough Sunday. Say breakthrough Sunday. Amen. இந்த காலவேளையிலே This morning. யார் இன்னும் குட் ஃப்ரைடேல இருக்கீங்க எனக்கு I தெரியும். don't know how many of you are still in Good Friday. பக்கத்துல பார்த்து கேளுங்க இன்னும் குட் ஃப்ரைடேல இருக்கீங்களான்னு கேளுங்களே. Turn to somebody and ask, are you still in Good Friday? இன்னும் அந்த எண்ணத்தோட Are இருக்கீங்களா? you still in that என்ன mindset? பரலோகம் மௌனமா இருக்கு. Heaven is silent. நான் கைவிடப்பட்டிருக்கிறேன். I am forsaken. சத்தமே கிடையாது. There is no sound. அப்படிங்கற குட் ஃப்ரைடே மொமெண்ட்ல Are you இருக்கீங்களா? still in that Good Friday இன்னும் moment? இருளில் இருக்கீங்களா? Are you still in darkness? இன்னும் கனத்த இருதயத்தோடு Are இருக்கீங்களா? you still in the heavy நீங்க heart? நம்பிக்கை இழக்க You வேண்டாமே. do not lose hope. குட் ஃப்ரைடே எதை நமக்கு What நினைவுபடுத்துகிறது? does Good Friday remind us? மௌனம். The silence. மௌனம் Silence எதுவுமே இல்லை என்பதற்கு அர்த்தம் அல்ல. does not equal absence. அந்த மௌனத்தில் In that silence, ஏதோ ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். God, it means something. இந்த இடத்துல In the place பரலோகம் மௌனமா இருந்த பொழுது where heaven was silent, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று my God, why have you forsaken இயேசு me? கதறின பொழுது As Jesus cried out, இயேசு தன் ஆவியை ஒப்புக்கொடுக்கும் பொழுது Jesus yielded up his spirit. ஒரு பரிசுத்த ஒப்பந்தம் பரலோகத்தில் There was உண்டானது. a holy transaction in இந்த heaven. பலியை பிதா ஏற்றுக்கொண்டார். God accepted this இந்த பலி sacrifice. பிதாவுக்கு பிரியமாயிருந்தது. God found this sacrifice pleasing கரங்களை to him. தட்டி கர்த்தரை Clap your மயப்படுத்துவோமா? hands, give him glory. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இன்னொரு பலி அவசியம் Turn இல்லைன்னு to சொல்லுங்களேன். somebody and say another sacrifice is இன்னொரு not பலி அவசியம் இல்லைங்க. required. Not required. ஆக நல்லா கவனிங்க. Listen carefully. இயேசு அந்த சிலுவையில் தொங்கின பொழுது As Jesus hung on the cross, பரலோகம் மௌனமா இருந்த பொழுது when heaven was silent, தேவனுக்கு பலன் இல்லை என்று அர்த்தம் அல்ல. it didn't mean that God was powerless. தேவனுக்கு பலன் இல்லை என்பது It அர்த்தம் அல்ல. didn't mean that God was powerless. பரலோகத்துக்கு பலன் இல்லை It என்பது didn't அர்த்தம் mean அல்ல. that heaven was powerless. அந்த இடத்தில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறிற்று. God's purpose was fulfilled in that ஆமென். place. நல்லா Amen. கவனிங்க. Listen இந்த carefully. அடைக்கப்பட்ட கதவு, This locked door, இந்த பூட்டப்பட்ட கதவு this closed door அது முடிவு அல்ல. is not the end. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பூட்டப்பட்ட கதவு, Say this locked door, அடைக்கப்பட்ட கதவு, this closed door, அடைக்கப்பட்ட கல்ல this locked, closed stone அது முடிவு அல்ல. is not the end. காரணம் என்ன? The reason being மரணம் death, மரணம் death அது கடைசி வார்த்தை அல்ல. is not the last word. ஆமென். சத்தமா Amen. சொல்லுங்க மரணம். Death, சத்தமா சொல்லுங்க மரணம் say death அது ஃபைனல் வேர்ட் அல்ல, is கடைசி வார்த்தை is அல்ல. not the final word. ஆமென். Amen. பிரேக் த்ரூ சண்டே காத்திருந்தது. Breakthrough Sunday was awaiting. எல்லாரும் சொல்லுங்க பிரேக் த்ரூ சண்டேன்னு Say சொல்லுங்க. breakthrough Sunday. கரங்களை தட்டி நல்லா Clap கர்த்தரை your hands, give மயப்படுத்துவோமா? him glory. அவர் சொன்னபடியே Just as he said, உயிரோடு எழுந்தார். he was risen up. யோவான் 20 அதிகாரம் John chapter 20, 19 வசனம். verse number 19. Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled for fear of the Jews, Jesus came and stood in the midst and said to them, Peace be with you. ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்தேன். I was waiting upon the Lord in his ஆண்டவரே presence. இந்த ஈஸ்டருக்கு எனக்கு நல்ல ஒரு செய்தியை Lord, கொடுங்க. for this Easter, give me a good word. குட் ஃப்ரைடே மெசேஜ் தயார் பண்ணுவதற்கு முன்பாக ஈஸ்டர் மெசேஜ் தயார் பண்ணிட்டேன். Before I could prepare Good Friday message, I had prepared the Easter இந்த message. யோவான் 20 அதிகாரத்தை வாசித்துக்கிட்டு In இருக்கும்போது John chapter 20, as I was reading, இந்த ஒரு வசனம் அப்படியே மேலே எழும்பிச்சு. this one verse was lifted When the up. doors were shut. These words, when the doors were shut. கதவுகள் பூட்டப்பட்ட பொழுது. When the doors were shut. சத்தமா சொல்லுங்க கதவுகள் பூட்டப்பட்ட Turn to பொழுது. say, when the doors were சத்தமா shut. சொல்லுங்க கதவுகள் பூட்டப்பட்ட Say out பொழுது. loud, when the doors were shut. வேதம் சொல்லுகிறது. The Bible says, இயேசு அந்த இடத்தில் தோன்றினார். Jesus came there. பூட்டப்பட்ட கதவின் மத்தியிலே இயேசு இறங்கி வந்தார். Jesus came and stood in the midst. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands well. பரலோகம் மௌனமா இருக்கும் பொழுது When heaven was silent, நீங்களும் நான் என்ன நினைக்கிறோம்? what do you and I think? ஆண்டவர் என்ன கைவிட்டாரு. The Lord forsook me. அதனால என்ன பண்றோங்க? What do we do because of பரலோகம் that? மௌனம் ஆயிடுச்சு. Heaven was silent. தேவனுக்கும் எனக்கும் கனெக்ஷன் கிடையாது. Between me and God, there is no connection. பிரேயர் பண்ணி சுகம் கிடையாது. There's no point in praying. பைபிள் படிச்சு சுகம் There's கிடையாது. no point in reading the word. சர்ச்சுக்கு போய் சுகம் There's கிடையாது. no point in going to church. பரலோகம் மௌனமாகி விட்டது. Heaven was silent. தேவன் மௌனம்
மௌனமாகி விட்டார். God was நான் silent. தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன். I am forsaken. ஆக நம்ம என்ன செய்யறோங்க? What we think is, நம்ம ஒரு கதவுக்கு பின்பாக போய் we விடுகிறோம். go behind a door. ஒரு கதவுக்கு பின்பாக போய் We go விடுகிறோம். behind a door. அல்லது நாமே கதவை அடைத்துக் We கொள்ளுகிறோம். ourselves lock the door. வெளியே போவதற்கு நமக்கு பயம். We are afraid to step நாமே outside. நம் கதவை பூட்டி விடுகிறோம். We lock our own doors. வெளியே போனா என்ன சொல்லுவாங்க? What will they say if we நிறைய step பேர் out? கதவை அவங்களே பூட்டி உள்ள இருக்கிறாங்க. Many have shut the doors and are staying inside. அவுட்சைடு வேர்ல்டுக்கு அவங்களுக்கு கனெக்ஷனே There's no கிடையாது. connection between them and the outside world. பாஸ்டர் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போறது கிடையாது. Pastor, I don't show up at any காரணம் function. என்ன? Why? இன்னும் உனக்கு வேலை கிடைக்கலையான்னு Still you கேக்குறாங்க. have no job, they ask me. பாஸ்டர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போறது கிடையாது. Pastor, I don't go to any காரணம் function. என்ன? The reason இன்னும் being, உனக்கு கல்யாணம் ஆகலையா? aren't you still married, they ask பாஸ்டர் நான் எந்த me. ஃபங்க்ஷனுக்கு போகிறது Pastor, I கிடையாது. don't go to any function. காரணம் என்ன? The reason being, இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா? still have no baby, they ask பாஸ்டர் me. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது Pastor, கிடையாது. I don't show up at any function. உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு Where's கேக்குறாங்க. your husband, they ask me. டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு சொல்றாங்க. They ask me if I'm divorced. பாஸ்டர் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது Pastor, I கிடையாது. don't go to any function. எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது I don't கிடையாது. go to any function. காரணம் என்ன? The reason அந்த being, கடன் பிரச்சனை அப்படியே இருக்கா? they ask me if that debt is still there. இப்படி உலகத்துக்கு பயந்து, Fearing the world, சமுதாயத்துக்கு பயந்து, fearing the society. பரலோகம் மௌனமாகி விட்டது. Heaven is silent. எனக்கு இனி பதில் கிடையாது. There's no answer no more. தேவனோடு எனக்கு தொடர்பு கிடையாது. There's no connection between me and அந்த இணைப்பு God. கட்டாயிடுச்சு. That connection is இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. There's no chance for me to come out of this நிறைய பேர் என்ன problem. செய்றாங்க? What many people அவங்க do, ஒரு கதவை பூட்டி உள்ளுக்குள்ளாக they இருக்கிறாங்க. lock the door and they stay சர்ச்சுக்கு inside. கூட போகிறது They don't கிடையாது. even go to church. பாஸ்டர் ஹஸ்பண்ட் இல்லாம எப்படி போகிறது? Pastor, how to go without husband? கேட்பாங்களேங்கிற பயம். They will ask the fear of that. ஒன்னு சொல்றங்க, I say this one நம்ம thing. சமுதாயத்துக்கு வாழ்றது நல்லதுதான். We live for the society, that's good. ஆனால் அதே காட்டிலும் But beyond that, நாம் வாழ்வது we live நமக்காக மரித்து, for the one who died for நமக்காக us, அடக்கம் the பண்ணப்பட்டு, one who was buried for நமக்காக us, உயிரோடு the one எழுந்து who's risen up for us, இன்றைக்கும் நமக்காகவே the இருக்கிற one who still lives for இந்த us. தேவனுக்காக வாழ்கிறோம். We live for this God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளியே வர தயங்காதீங்கன்னு Turn to சொல்லுங்களேன். somebody and say, don't be afraid to வெளியே வர step out. தயங்காதீங்க. Don't be afraid to step உங்களுக்கு out. இப்பொழுது பரலோகம் மௌனமா இருப்பது போல Now இருக்கலாம். you may feel like heaven is நல்லா silent. கவனிங்க. Listen இயேசு carefully. வந்தார். Jesus came. அவங்க கதவுக்கு பின்னால இருக்கிறாங்க. And they are behind the closed இவங்க door. யாருங்க? Who are they? இந்த 10 சீஷர்கள்ல These 10 disciples. எந்த இடத்துல பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால் இருக்கிறாங்க? Where are they behind closed door? நமக்கு தெரியாது. We don't know. எந்த இடத்துல அந்த இடத்தில் அவங்க பயத்துல இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. Which place exactly they are in fear, we do not ஆனால் know. இயேசு அந்த இடத்தில் வந்தார். But Jesus stood there. அது ஒரு சாலிட் பாடியா இருந்தது. It was a solid body. இயேசுவின் அந்த சரீரம் ஒரு சாலிட் பாடியா The இருந்தது. body of Jesus was a solid one. அது டூப் It கிடையாதுங்க. was not a dupe. இன்னொரு மாயை It கிடையாதுங்க. was not a body இன்னொரு double. பிரம்மை கிடையாதுங்க. It was not another myth. ஆக அவர் அந்த இடத்தில் இருந்தார். As he was there. நான் ஏன் சொல்ற சாலிட் பாடின்னு சொல்லி? Why do I say solid அவர் சொல்றார் body? தொட்டு பாருன்னு சொல்றாருங்க. He says touch me and என்ன see. ஃபீல் பண்ணுங்கறாருங்க. Feel me and see. அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? With that what do we know? உயிரோடு எழுந்த தேவன் That the one who is risen அந்த up இடத்துல in that அவர் place. தென்பட்டார். He appeared. தங்களை And to them, அவர் விட்டு விட்டார் என்று நினைத்தவர்களுக்கு those who thought that he had dejected அவர் them, தோன்றினார். he appeared. அது மாத்திரமல்ல, Not just that, அவருக்கு மீனும் சாப்பிட்டாரு. he ate fish as well. மீன் கூட He சாப்பிட்டாருங்க. ate fish as காரணம் well. என்ன? Why? ஒரு டூப்பு கிடையாதுங்க. He was not a dupe. மீனும் சாப்பிட்டாருங்க. He had fish as ஆனால் well. அது என்னதான் சாலிட் பாடியா No இருந்தாலும் matter what a solid body that it was was, a different body. it was a different body. Different body. A different body. Not limited by what we call the law of nature. Amen. ஆமென். உயிரோடு எழுந்த தேவன் The risen up God. அவர் சரீரத்தில் தென்பட்டார். He came appear in physical ஆனால் body. நாம் நினைக்கிற சரீரம் But அல்ல. not the kind of body we think. அது தெய்வீக சரீரமாய் It was இருக்கிறது. a divine body. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு A சரீரம். supernatural body. நல்லா கவனிங்க. Listen carefully. இவங்க பயந்து உள்ள தங்களை அடைத்துக் They were கொண்டார்கள். in fear. They shut themselves அடைக்கப்பட்ட in. கதவுக்கு பின்பாக They were இருக்கிறார்கள். behind the locked door. ஸ்திரீகள் வந்தார்கள். The women came. ஸ்திரீகள் இயேசுவை தரிசித்தார்கள்.
சொன்னார்கள் women encountered Jesus. இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி ஸ்திரீகள் சொல்லி கூட The women said out that he is risen up. அவங்க நம்பல பாருங்க. They could not believe it. எம்மாவு சீஷர்கள் வந்தாங்க. They came from Emmaus, the எம்மாவு disciples. சீஷர்களும் சொன்னாங்க, Even they said, இயேசுவை நாங்கள் தரிசித்தோம், we encountered Jesus. அவர் கல்லறையில் இல்ல, He's not in the grave. அவர் உயிரோடு எழுந்தார். He's risen up. ஆனால் இந்த 10 சீஷர்கள் But still these 10 இன்னும் பயத்துல disciples, they இருக்கிறாங்க. were still in fear. அந்த மத்தியான நேரத்தில் In that afternoon இயேசு time, பேதுருவுக்கு தென்பட்டார். Jesus appeared to Peter. ஆனாலும் And yes, சொல்லுங்க, ஆனாலும் say yes. ஆனாலும் சொல்லுங்க, Yes. இங்கிருந்து என்னதான் நாங்க சத்தம் போட்டு இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொன்னாலும், No matter how much we raise our voice to say Jesus is risen, எத்தனை ஈஸ்டர் பண்டிகையை no matter கொண்டாடினாலும், how many Easter festivals we celebrate, இன்னும் எத்தனை கிறிஸ்தவர்கள் how many more Christians இன்னும் பயத்தின் பிடியில் are இருக்கிறாங்க. still in the grip of இன்னும் fear, எத்தனை கிறிஸ்தவர்கள் how many more Christians இந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பாக are இருக்கிறார்கள். still behind the locked doors. இன்னைக்கு உலகம் பாருங்க, Today the world you அந்த see அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறது. is in so much confusion. உலகம் பாருங்க, You see the world அந்த அளவுக்கு இருளில் இருக்கிறது. is in so much ஆனால் darkness. ஈஸ்டர் என்ன ரிமைண்ட் But பண்ணுகிறது? what does Easter remind us எந்த of? இருளின் மத்தியிலும், In the midst of the எந்த darkness, பூட்டப்பட்ட கதவின் behind மத்தியிலும் whatever closed door, உயிரோடு எழுந்த தேவன் the risen up அந்த இடத்தில் Jesus, வந்து நிற்பார். He will appear right அந்த இடத்தில் there. வந்து நிற்பார். He will appear right எந்த there. டோர் க்ளோஸா இருந்தாலும் Whichever door is இயேசு closed, அந்த இடத்தில் வந்து நிற்பார். Jesus will stand in the midst. லைஃப் பிஹைண்ட் லாக் டோர்ஸ், பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பாக வாழ்க்கை. ஆமென். Amen. எத்தனை பேர் பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பாக வாழ்ந்துகிட்டு How இருக்கிறாங்க? many are still living behind locked இந்த doors? சீஷர்களுக்கு பயங்க. These disciples were எங்க frightened. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. They've crucified Jesus on the cross. அவர் இஸ்ரவேலை மீட்பார் என்று நாங்க நினைச்சோம். We believe that he will redeem Israel. இயேசுவை சிலுவையில் But அறைஞ்சிட்டாங்க. Jesus has been crucified. அவரை கல்றையில வச்சிட்டாங்க. He is in the grave. பெரிய கல்லை புரட்டி They தள்ளிட்டாங்க. rolled a huge stone. அந்த ஸ்திரீகள் The சொன்னார்கள், women said, ஆனாலும் but still அவங்களுக்கு அது புரியலங்க. they could not understand it. அவங்க ரொம்ப கிரீஃப்ல They இருந்தாங்க, were ரொம்ப still துக்கத்துல in இருந்தாங்க, grief. They were still இன்னும் mourning. குழப்பத்தில் They இருந்தாங்க, were still confused. இன்னும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவோமோங்கிற பயத்தில் They were இருந்தாங்க, still afraid that they will be இல்ல கொலை arrested. செய்யப்படுவோமோ என்கிற They were பயத்தில் still இருந்தாங்க. afraid that they will be என்ன murdered. நடந்தது? What happened? தங்களையே அவர்கள் அடைத்துக் கொண்டார்கள். They locked themselves in. அருமையான ஸ்திரீயே, Dear woman, அருமையான தம்பி தங்கச்சி, dear brother, dear ஒருவேளை sister, நீ உன்னையே அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக வைத்திருக்கிறியா? you may have placed yourself behind a locked உனக்கே door. ஒரு கதவை வைத்து விட்டு You yourself have put நீயே a உன்னை door. லாக் பண்ணி You yourself locked அந்த அடைக்கப்பட்ட yourself. கதவுக்கு பின்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? You're living behind that locked எங்கேயும் door. போகிறதுக்கு பிடிக்கல I பாஸ்டர், don't like to go anywhere, pastor. சந்தோஷமா இருக்க பிடிக்கல I don't பாஸ்டர், like to be happy, யாரோடு pastor. பேச பிடிக்கல I don't பாஸ்டர், like to talk to anybody, எந்த ஃபங்க்ஷனுக்கு pastor. போக I பிடிக்கல don't like to பாஸ்டர், go to any function. எந்த பார்ட்டிக்கு போக I don't பிடிக்கல like to go to பாஸ்டர், any party. எந்த செலிப்ரேஷன்ல I எனக்கு don't நம்பிக்கை இல்ல like- I பாஸ்டர், don't believe in any வாழ்க்கையில் celebration. விரக்தி அடைஞ்சிருக்கிறேன். I'm lost in life. நல்ல கவனிங்க, Listen பயம் carefully. என்கிற கதவு, The fear called, the door பயம் called என்கிற fear, கதவு, the door called fear, ஏமாற்றம் என்கிற கதவு, the door called disappointment, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம், the fear of the future, the anxiety that அந்த comes மாதிரி with ஒரு it. கதவு. That kind of a door. அது மாத்திரமல்ல, Not just ஒரு that. குற்ற உணர்வு, A feeling of ஒரு guilt. அவமானம் என்கிற கதவு. A door called shame. அந்த கதவுக்கு பின்பாக நீங்க இருக்கிறீங்களா? Behind that door are you living? சந்தேகம் என்கிறதான கதவுக்கு பின்பாக Door இருக்கிறீங்களா? called doubt, are you எந்த there? கதவுக்கு பின்பாக நீங்க இருக்கிறீங்க எனக்கு Whichever தெரியாது. door behind you are in, I எந்த don't கதவுக்கு know. பின்பாக நீங்க நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துகிட்டு But இருந்தாலும் whichever door behind you live, அந்த கதவின் ஊடாக அவர் வருவார். He will walk through that அந்த door. கதவின் ஊடாக அவர் He வருவார். will walk through that door. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands. அந்த கதவின் ஊடாக He வருவார். will show up behind that இன்னைக்கு door. உலகமே அடைக்கப்பட்டிருக்கிறது. Today the world is locked. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேஷனும் அடைச்சிட்டு You இருக்கிறான். see, every nation is locking the door. யுஎஸ் கதவு அடைக்கப்பட்டிருக்கு. The US is locking the door. விசா எல்லாம் கொடுத்துட்டு இல்ல, Visa are not being given. இருக்கிறவங்கள அனுப்பிட்டு They இருக்காங்க. are sending those who live away. இருக்கிறவங்கள வீட்டுக்கு They're அனுப்புறாங்க. sending them
off. என்ன வேதனை செயினை போட்டு காலுக்கு என்ன விலங்கு போட்டு அனுப்புறாங்க. They are locking in chains and sending. யுஎஸ் கதவுகள் The அடைக்கப்படுகிறது. doors of US is being அவங்க locked. வியாபார கதவுகள் The அடைக்கப்படுகிறது. doors of their businesses are being நிறைய locked. டாக்ஸ் போடுறாங்க. Many taxes are being அவங்களுக்கு levied. பயம் ஆயிடுச்சு. They are afraid என்ன now வல்லரசு நாடுன்னு சொன்னாங்க. that they are the powerful nation. இப்ப பயத்தினால But now because of கதவை fear, அடைச்சிட்டு they have shut the door. இந்தியர்கள் வரக்கூடாது, Indians mustn't come. சீனர்கள் வரக்கூடாது, Chinese mustn't யாரும் come. வரக்கூடாது, They must not come. எங்க நிலம் போக கூடாது, Our land should not எங்க go. வேலை போக Our கூடாது. job should not go. ஆக இந்த மாதிரி கதவுகள் So like அடைக்கப்படுகிறது. these doors are being ஆஸ்திரேலியா shut. கதவுகள் அடைக்கப்படுகிறது. Australia is shutting கனடா doors. கதவுகள் அடைக்கப்படுகிறது. Canada is shutting doors. யூகே கதவுகள் அடைக்கப்படுகிறது. UK is shutting doors. அது அவர்கள் அதிகாரம். It is their authority. அவர்களை கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் We don't கிடையாது. have the authority to question எந்த them. கதவு But அடைக்கப்பட்டாலும் whichever door is being shut, மீண்டுமாக சொல்லுகிறேன், I say it again. எந்த கதவு அடைக்கப்பட்டாலும் Whichever door is being சோர்ந்தே shut, போக வேண்டாம். do not lose நீங்கள் heart. எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ Wherever you are, யோபுவின் தேவன் உங்கள் the God தேவனாயிருக்கிறார். of Job is your கரங்களை God. நல்லா தட்டுங்களே. Clap your hands. யோபு well. சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு Job இருக்கிறார். says, my Redeemer lives. ஆமென். எந்த கதவு அடைக்கப்பட்டாலும் Whichever door is shut, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். the Lord is with you. சீசர்கள் நினைச்சாங்க, The disciples எங்கள் thought நம்பிக்கையை தொலைத்து விட்டோம். we lost our hope, ஆனால் இயேசு வந்தார், but Jesus came. இயேசு நின்றார். Jesus stood. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Clap your hands. Lift ரெண்டு your கரங்களை hands. உயர்த்துங்க. Lift both your ரெண்டு hands. கரங்களை உயர்த்துங்க. Lift both your ஒருவேளை hands. நீங்களே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் You இருக்கலாம். may be in a situation where you are நீங்களே closed ஒரு கதவை வச்சு with a door that you have நீங்களே அதை placed. பூட்டி விட்டு You yourself have locked இதுல it. நான் பாதுகாப்பா இருப்பேன், And I will say protected. எனக்கு வெளியே வர பிடிக்கல, I don't like to come out. எனக்கு அந்த ஃப்ரீடம் போச்சு, I lost my freedom. எனக்கு அந்த 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 பயம் இருக்கிறது, I have that fear. அன்பு தணிந்து விட்டது, Love has come down. எனக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறேன், I'm controlling my feelings. எனக்கே ஒரு வாளை நான் கட்டி I இருக்கிறேன். put my wall up. உலகமெல்லாம் The அடைக்கப்பட்டிருக்கிறது, world is shut down from me. குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. Families are என்ன separated. செய்வது எனக்கு தெரியல. I don't know what to do. நான் இந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பாக இருக்கிறேன். I am behind this closed அருமையான door. சகோதரியே, Dear sister, எந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பாக no matter இருந்தாலும் which closed door you are ரெண்டு behind, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, lift both your hands இயேசுவே, and say, அந்த Jesus, பூட்டப்பட்ட கதவுக்கு மத்தியில் in the midst of that closed door, நீர் வந்தது போல just as you showed என் up, வாழ்க்கையில் நீங்க வாங்கப்பா, you show up in my life, என் சூழ்நிலையில் நீங்க God. வாங்கப்பா. Show up in my situation, அந்த பூட்டப்பட்ட God. கதவுக்கு பின்பாக Behind that closed door, இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க I கூடாது, will not be there even a இனி ஒரு minute வினாடி more. கூட நான் இருக்க I கூடாது. mustn't be there even a second உயிரோடு more. எழுந்த தேவன், The risen up நீர் Jesus, எனக்காக எழுந்தீர். you rose up for me. கரங்களை தட்டி அவரை Clap your மயப்படுத்துவோமா? hands, give glory to him. Hallelujah. Hallelujah. Life behind locked doors. Secondly, peace beyond locked doors. Amen. Amen. சமாதானம் சொல்லுங்க, சமாதானம் Say சொல்லுங்க, peace. சத்தமா சொல்லுங்க, சமாதானம். Say peace. Amen. Amen. அந்த லாக் டோரை தாண்டி, ஆமென், Peace beyond the லாக் locked டோரை door. கடந்து Beyond the locked ஆண்டவர் door. நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? What does he give to us? சமாதானத்தை கொடுக்கிறார். He gives us peace. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Turn to somebody and say, இயேசுவுக்கு for Jesus, எந்த கதவும் no door, யாரோ no person திறக்க வேண்டிய need to அவசியம் இல்லை. open a door for Jesus. திருப்பி சொல்லுவா, Let me say it again. இயேசுவுக்கு யாரோ எந்த கதவையும் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. Nobody needs to open a door for Jesus. எந்த கதவும் திறக்கலன்னு சொன்னாலும் Even if the door is not open, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வருவாருன்னு சொல்லுங்க. turn to somebody and say he will come. இயேசுவுக்கு யார் இந்த கதவை திறக்கலங்க, Nobody opened the door for ஆனாலும் Jesus, இயேசு வந்தார். but he still came. பாஸ்டர் அவங்க திறக்கட்டும்னு சொல்றீங்களா? Pastor, let them open, you say. இவங்க திறக்கட்டும்னு சொல்றீங்களா? Pastor, let them open, you என்னால say. திறக்க முடியாது. I'm unable to open. இந்த ஆளுக்கு
ஆளுக்கு தான் அந்த வல்லமை இருக்கு. This person has the power. என் புருஷன் மனசு வச்சா போதும், If my husband என் மனைவி determines, மனசு வச்சா if போதும், my wife wills it, எங்க பாஸ் மனசு if வச்சா my போதும், boss wills it, that's அவங்க enough. தயவு காட்டினா If போதும், they show favor, that's அவங்க enough. திறந்தா போதும். If they open, that's யார் enough. திறந்தாலும் No matter who யார் opens, க்ளோஸ் no பண்ணாலும் matter who closes, இயேசுவுக்கு for Jesus, யாரும் கதவை திறக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. nobody needs to open a door for யார் him. கதவை அடைத்தாலும் No matter who closes the door, அது அவரை பாதிக்காது. it does not affect அவர் him. வருவார். He will come. கரங்களை தட்டுங்களே. Amen. Clap your ஹalleluya. hands. சொல்லுங்க, இயேசுவுக்கு கதவை திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. For Jesus, you need not open the door. இயேசுவுக்கு யாரும் கதவை தட்டவும் அவசியம் You கிடையாது. need not even knock on the door. கதவை தட்டலனாலும், Even if you do not knock, கதவை தட்டினாலும் even if you do அவர் என்ன knock, செய்வார்? what will he do? வருவார். He will come. ஆமென். சொல்லுங்க, Amen. தட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு You சொல்லுங்களே. don't have to தட்ட வேண்டிய knock. அவசியமே You don't கிடையாது. have to knock. அது மாத்திரமல்ல, Not just that. இயேசுவுக்கு For Jesus, கதவை திறக்கணும்னு சொல்லி to open the door, யாரும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் he கிடையாது. needs no consent from anyone. ஆமென். பெர்மிஷனே வேண்டாங்க. He needs no permission. இயேசுவுக்கு யார் பர்மிட் பண்ணணும்? Who needs to permit? அவர் ராஜாதி ராஜாங்க. He is the King of Kings. எந்த கதவும் யார் பர்மிஷன் இல்லாம Without no one's permission, அந்த கதவை தாண்டி போவதற்கு to go beyond that door, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் below heaven on earth, சகல அதிகாரமும் all authority அவருக்கு உண்டு. is on him, கரங்களை நல்லா தட்டுங்களே. belongs to him. எந்த எந்த கல்லறையின் கல்லும் அவரை அடைக்க முடியாதுங்க. No door of a grave can hold him. ஆமென். Amen. அவர் நம்முடைய பயத்தில் வருவார். He will come in our fear. ஆமென். சொல்லுங்க, Amen. அவர் நம் பயத்தில் வருவார்னு He சொல்லுங்க. will come in my fear. ஆமென். பயத்தில் சொல்லுங்க, பயத்தில் வருவார். He will come into my fear. ஆமென். அவர் பயத்தில் வருவார். He'll come into my fear. அவர் டிப்ரெஷனில் வருவார். He'll come into my அவர் depression. சந்தேகத்தில் வருவார். He'll come into my அவர் doubt. இருளில் He வருவார். will come into my ஆமென். darkness. நம்ம நினைக்கிறோம் அவர் We தூரமா think like இருக்கிறாரு. this. He's too far. அவர் தூரமா இல்லங்க. He's too far அவர் beyond. வேற எங்கேயும் He's கிடையாதுங்க. not too far. அவர் கூடவே He's இருக்கிறார். right beside. ஆமென். அந்த Amen. பூட்டப்பட்ட கதவுக்கு அவர் இறங்கி வந்தார். He came behind that locked door. வந்து என்ன சொன்னாருங்க? What did he come to என்ன say? சொன்னாருங்க? What did he come to say? என்ன அவங்கள கடிந்து கொண்டாரா? Did he condemn them? ஏண்டா ஓடி நீங்க பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால இருக்கிறீங்கன்னு கேட்டாரா? Why have you run? Why are you hiding behind the ஏன் ஓடி locked door? பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பாக இருக்கிறீங்கன்னு Why are you சொன்னாரா? hiding behind the locked door? ஏன் நீங்க என்ன நம்பலன்னு சொன்னாரா? Why aren't you believing me? Did he உங்களுக்கு say? வெக்கமே இல்லைன்னு சொன்னாரா? Did he say you are unashamed? அப்படியெல்லாம் சொன்னாரா? Did he say any of இன்னைக்கு that? உங்களை பார்த்து அப்படி சொல்வாரா? Today will he see you and say that? ஏன் நீங்க ஓடி போனீங்க? Why have you run away? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? Do you not have hope? உங்களுக்கு அவமானம் இல்லையா? Do you not have shame? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? Are you not guilty? அப்படின்னு சொல்லி They கேட்கலங்க. did not ask like that. மாறாக என்ன சொன்னார்? Instead, what he said, ஷாலோம் என்று he said, சொன்னார். Shalom. கரங்களை தட்டுங்களே. Clap your நல்ல தட்டுங்களே. கரங்களை தட்டி அவரை மயம்படுத்துங்க. Clap your hands, give him அவர்களை glory. அவர் கடிந்து கொள்ளலங்க. He did not condemn them. மாறாக என்ன செய்தார்? Instead, what he did, உங்களுக்கு சமாதானம் என்று he said, சொன்னார். peace, I'll ஆமென். leave. பூட்டப்பட்ட கதவுகள்ல, Beyond locked doors, பூட்டப்பட்ட கதவுகள் locked doors உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. won't give you peace. அதே பூட்டப்பட்ட The கதவுகள்ல same locked door இந்த இயேசு உங்க வாழ்க்கையில் வருவதையும் தடை செய்ய முடியாது. cannot stop Jesus from coming to your life. சமாதானத்தையும் தடை செய்ய It முடியாது. cannot stop peace from coming to ஆமென். you. அவர் என்ன செய்கிறார்? What does he do? சமாதானம் என்று சொல்லுகிறார். He says peace. ஹalleluya. Amen. சமாதானம் என்று சொல்லும் பொழுது Peace, what does it mean? உங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. Doesn't mean that there won't be problems in life. என்ன absence of trouble அப்படி கிடையாதுங்க. It's not the absence of trouble. சமாதானம் என்று சொல்லும் பொழுது Peace means பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அர்த்தம் that இல்லைங்க. there is no absence of trouble. சமாதானம் என்று சொல்லும் பொழுது But peace means உங்களுக்கு என்ன பிரச்சனை no இருந்தாலும் matter what your அந்த trouble is, பிரச்சனையின் மத்தியிலே in the midst of your என் trouble, சமாதானம் my peace, ஆமென். Amen. எந்த பாடுகள் இருந்தாலும் whatever challenge may என் be, சமாதானம் my peace, இந்த சமாதானத்திற்கு
For this peace, எந்த கதவும் no door திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. needs to be open for எந்த this. கதவும் No பூட்டப்பட்டிருந்தாலும் matter which door is locked, இந்த சமாதானம் அதை உடைத்து அதை தகர்த்து உள்ளே வரும். this peace will break open that and enter. ஆமென். எந்த பயத்தையும் உடைத்து இந்த சமாதானம் This வரும். peace will break open any fear and எந்த enter. அவமானத்தையும் உடைத்து இந்த சமாதானம் This வரும். peace will break open any shame and எந்த enter. குழப்பத்தையும் உடைத்து இந்த சமாதானம் வரும். This peace will break through any confusion and சீஷர்கள் enter. நினைச்சாங்க The disciples எங்க thought, சமாதானம் போச்சுன்னு சொல்லி. our peace is lost. ஆக நல்லா கவனிங்க. And listen carefully. அவர்கள் இருந்த இடத்தில் In the place where they பூட்டப்பட்ட were, கதவுக்கு முன்பாக behind the locked door, அவர் இறங்கி வந்து he appeared உங்களுக்கு சமாதானம் and என்று he சொன்னார். said, peace be with you. Amen. Amen. இந்த கால வேளையிலே This morning, நீங்க பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால் இருக்கிறீங்களா? are you behind the locked door? ஏன் பரலோகம் மௌனமா Why இருக்கு? is heaven silent? ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார்? Why has the Lord forsaken குட் me? ஃப்ரைடே அன்னைக்கு நான் சொன்னேங்க, On Good Friday I said this. பூட்டப்பட்ட கதவு Locked door. மௌனமா இருக்கிறதான The பரலோகம் silent heaven ஆண்டவருக்கு பலன் இல்ல நினைச்சிராதீங்க. does not mean that God is powerless. ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose. மீண்டுமாக சொல்லுங்க, Say it again. நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு All சொல்லுங்க. that happened for the நடப்பதெல்லாம் good. நன்மைக்குன்னு All சொல்லுங்க. that is to happen will happen Breakthrough for the Sunday good. வந்தது. Breakthrough Sunday Breakthrough came. Sunday வந்தது. Breakthrough Sunday came. இயேசு பூட்டப்பட்ட கதவுக்கு முன்பாக வந்தார். Jesus appeared before the locked door. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். And he said, peace I'll leave with you. கடைசியில பாருங்க, Finally you see, இயேசு அவர்கள் மத்தியில் நின்றார். Jesus stood in their midst. Power between the locked doors. Amen. ஆமென். Amen. சொல்லுங்க பவர்னு சொல்லுங்களே. Say power. சத்தமா சொல்லுங்க பவர்னு சொல்லுங்களே. Say power. ஆமென். Amen. பவர் Power. உங்களுக்கும் அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு மத்தியில் வந்தார். In the midst of you and the locked door. ஆமென். Amen. சொல்லுங்க பூட்டப்பட்ட கதவுக்கும் Locked door எனக்கும் and me. மத்தியில் உயிரோடு எழுந்த தேவன் He வந்தார். came in the midst of that, the risen God. அவர் பூட்டப்பட்ட கதவின் அருகில் அல்ல, Not near the locked door. ஏதோ அந்த ரூமின் கார்னரில் அல்ல, He's not near at the corner of the room. பூட்டப்பட்ட கதவுக்கும் The midst of the locked உனக்கு door. மத்தியில் அவர் In வருகிறார். between you and the locked door, அந்த he உயிர் shows தெழுந்த up. வல்லமையை விளங்க செய்ய வருகிறார். To reveal the power of resurrection, he comes. ஆமென். Amen. உன்னுடைய வலியில் அல்ல, Not in your pain, உன்னுடைய வேதனையில் அல்ல, not in your sorrow, அந்த வலியின் மத்தியில் in the midst of your சும்மா sorrow. வந்து உனக்கு வலி இருக்கான்னு சொல்லி கேட்க அல்ல, He won't just come to ask, are you in pain? சும்மா வந்து உனக்கு பலவீனமான்னு சொல்லி கேட்க வரல, Are you weak? He will not சும்மா ask. வந்து உனக்கு துக்கமான்னு சொல்லி கேட்க Are வரல, you sad? He will not உன் just வலியின் simply ask. மத்தியிலே அவர் In வந்தார். the midst of your pain, he ஆமென். came. யாரெல்லாம் பூட்டப்பட்ட கதவை நோக்கி நீங்க முறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, I don't know how many are staring at the locked door. இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை கிடையாது There's no பாஸ்டர், life beyond this, pastor. இதுக்கு மேல எனக்கு எதிர்காலம் கிடையாது There's no பாஸ்டர், future beyond this, எந்த pastor. வீடெல்லாம் மரண பயத்தில் சிக்கி இருக்கிறதோ, Whichever house is in the grip of the fear of யாரெல்லாம் death. பரலோகம் மௌனமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, How many think that heaven is இந்த silent? கால வேளையிலே This morning, உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு there's a சொன்னா, good news for you. இயேசு That Jesus, எந்த முறிந்த அந்த திருமணத்திலும் in any broken marriage, அவர் வந்து நிற்பார். he will come and stand. முறிந்த திருமணத்தில் வந்து நிற்பார். In a marriage that is ended, he will எந்த come பண to stand. நெருக்கடியின் மத்தியிலே அவர் வந்து He நிற்பார். will stand in the midst of any crisis. எந்த கடன் மத்தியிலே அவர் வந்து Any நிற்பார். financial crisis, any debt, எந்த he will தனிமையிலும் stand. அவர் வந்து He நிற்பார். will stand in the midst of loneliness. எந்த வேதனையிலும் அவர் வந்து He will நிற்பார். stand in the midst of sorrow. எந்த குழப்பத்திலும் அவர் வந்து He will நிற்பார். stand in the midst of confusion. ஆக இந்த தேவன் This God அந்த பூட்டப்பட்ட கதவுக்கும் நமக்கும் மத்தியிலே வருகிறார். stand in the midst of you and the locked door. வந்து சும்மா இல்லங்க, Not just stand simply. அவர் என்ன செய்கிறார்? But what does he do? அவர் என்ன செய்கிறார்? What does he do? சமாதானம் என்று He சொல்லுகிறார். says peace. அது மாத்திரமல்ல, Not just that. அவங்க நினைச்சாங்க They thought இந்த ஸ்டோரி முடிஞ்சு போச்சு the அப்படின்னு story சொல்லி. ended. எந்த ஸ்டோரியும் முடியலங்க. The story did not end. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த ஸ்டோரிக்கும் முடிவு அல்லன்னு There is சொல்லுங்க. somebody and say there's no end to எந்த the story. ஸ்டோரிக்கும் குட் ஃப்ரைடே ஸ்டோரிக்கு முடிவு There's கிடையாது. no end to the Good Friday story. Amen. Amen.
கர்த்தர் உனக்கும் எனக்கும் to you and I. அந்த பிரச்சனைக்கு மத்தியிலே In the midst of that அவர் வந்து trouble, நின்று He will come and stand. மறுவாழ்வை கொடுக்க அவர் He will வல்லவராய் give இருக்கிறார். another life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொரு சான்ஸ கொடுப்பாருன்னு சொல்லுங்க. Turn to somebody and say He'll give another இன்னொரு chance. சான்ஸ கொடுப்பாருங்க. He'll give another chance. ஆமென். Amen. ஆண்டவர் நீ கதவை திறக்கணும்னு சொல்லி அவர் கேட்கலங்க. He's not asking for you to open the door. நீ கதவை திறக்கணும்னு சொல்லி கேட்கலங்க. He's not asking for you to open the door. நீயே பூட்டி இருக்கிற கதவை நீ திறமான்னு சொல்லி He's கேட்கலங்க. not asking for you to open the door that you yourself have உங்களை closed. என்னை அவர் கேட்கறது எல்லாமே But all that He asks you and I is கதவை திறப்பான்னு சொல்லி அல்ல, not that open the door, child. உன் உள்ளத்தை திறன்னு கேட்கிறார். Open your heart, He Amen. says. Amen. உங்களால என்னால You and I, அந்த கதவை திறக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருக்கலாம். we may be powerless to open the door. நீங்களே பூட்டிட்டு நீங்களே திறக்க முடியாத ஒரு You சூழ்நிலையில இருக்கலாம். yourself may have locked and you yourself are unable நான் to தான் open. பூட்டினேன் பாஸ்டர். I locked it, Pastor. இப்ப எந்திரிச்சு கதவு கிட்ட போகிறதுக்கே பலன் இல்ல. I have no power, no strength to even walk up to the door. நான் தான் வெளி உலகத்துக்கு என்னையே பூட்டிக்கிட்டேன் பாஸ்டர். I myself locked myself to the outside world. இங்கே நான் செட்டில் ஆயிடுறேன். I've settled here இந்த பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக within this closed door. அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிச்சிடுறேன். This is it, my life, I'm ending தம்பி here. தங்கச்சி சொல்றேன், Dear brother, dear sister, நீங்க I எந்த say, சூழ்நிலையில் no இருந்தாலும் matter what situation you are அவ்வளவுதான், in, முடிஞ்சு போச்சு. that's all. This is the end. பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக Behind the locked door, யாருக்குமே தெரியாம without anyone's என் knowledge, வாழ்க்கையை முடிச்சிடுறேன் I will end my life அப்படின்னு here. சொல்லி நீங்க You நினைக்கிறீங்களா? may think like that. அவசியமே கிடையாதுங்க. You need not. பூட்டப்பட்ட கதவை The locked door உங்களுக்கு திறக்க for you to பலன் open, இல்லைன்னு சொன்னாலும், even if you have no பலன் strength, இல்லைன்னு even சொன்னாலும், if you have no நடக்க strength, முடியலன்னு சொன்னாலும், unable to பேச walk, முடியலன்னு unable சொன்னாலும், to speak also, நீங்க என்ன செய்யுங்க? what can you உங்க do? உள்ளத்தை திறங்க. Just open up your heart. ஆண்டவர் வருவாரு. The Lord will come. பூட்டப்பட்ட கதவை தட்டுவேன் என்று சொல்லல, Not I will knock on the locked door. இது வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். I knock on the door. என்ன வாசலுங்க? Which door is that? நீங்களே பூட்டின வாசல் கிடையாது. Not the door you have locked. உங்க உள்ளத்தின் கதவை திறக்கன்னு But சொல்றாரு. for you to open the door வாசலில் of your நின்று heart. கதவை தட்டுகிறேன். I knock the door of your ஒருவன் heart. என் சத்தத்தை கேட்டு If anyone listens to my கதவை voice திறந்தால் and will open the உயிரோடு door, எழுந்த தேவன், the risen up நான் Jesus, உள்ளே வருவேன், I will come அவனோடு inside. வாசம் I செய்வேன், will live with him முடிவு பரியந்தம் till the end. நான் அவனோடு இருப்பேன், I will be with அவரை him. விட்டு விலக I will மாட்டேன், never leave அவரை him, கைவிட nor மாட்டேன். forsake. இந்த சர்வீஸ் முடிஞ்சு வெளியே போகும்போது As you leave from this நீங்க எப்படி service, போகணும்னு சொன்னா, how you must go outside is உயிரோடு எழுந்த தேவன் the reason God அந்த பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக has வருகிறாரு. come into that locked என் door. உள்ளத்தில் இருக்கிறாரு. He's in my heart. இனி நான் என்ன அடைச்சுக்கிட I will மாட்டேன். not lock myself up. தைரியமா வெளியே நடமாடுவேன். I will walk boldly outside. மலை போல பிரச்சனை இருக்கலாம், Mountain-like problem. ஆமென், அதை பனி போல மறைய செய்வாரு. He can make it disappear like பக்கத்துல snow. பார்த்து சொல்லுங்க, இமை பொழுதுதான் சொல்லுங்க. Say mere moment. பரலோகம் இமை பொழுது மௌனமா For a இருக்கலாம். brief moment, heaven was ஆனாலும் silent. But உருக்கமான with இரக்கத்தால் enduring love, I இமை gather பொழுது you. சிஸ்டர், It's brief moment, sister. அம்மா, இமை பொழுதுதான். Brief moment, brother. சோர்ந்து போக வேண்டாம். Don't lose heart. வெளியே போகும் பொழுது As you go outside, துக்கத்தோடு அந்த ஃப்ரைடே இந்த that sorrow, இதுல போகாதீங்க. the morn of the Good Friday, அந்த மாதிரி துக்கத்தோடு போகாதீங்க. don't go with that kind of a morning. பிரேக் த்ரூ சண்டே, Breakthrough Sunday, என் தேவனோடு with my God. நான் வீட்டுக்கு I போகிறேன். go with my God. Amen. Amen. நீங்க வெளியே போகும் பொழுது As you go outside, உங்க முகத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். we must see a change in your face, உங்க in your வார்த்தையில் ஒரு countenance. மாற்றத்தை We பார்க்கணும். must see a change in your words. இந்த ரெண்டு தலைப்பும் பாஸ்டர் ரேகா சொன்னாங்க. The two themes Pastor Rekha said, When heaven was silent, when heaven was silent, it sounds negative. it sounds negative. அப்படிதானே? பரலோகம் மௌனமா இருக்கு. Heaven was வேதனை தானே? silent. Isn't that saddening? When the doors were shut, And the doors were shut. அதுவும் நெகட்டிவ் தான். That's a negative ஆனால் அந்த நெகட்டிவையும் title. Even the அவர் negative, பாசிட்டிவாக மாற்றி இருக்கிறார். he is turned into something positive. Amen. வெளியே போகும் பொழுது As you go அந்த outside, நம்பிக்கையோடு போகணும். we go with that kind of இந்த faith. புது படம் ரிலீஸ் ஆன பிறகு மக்கள் வெளியே வருவாங்க. When this new movie is released, people come outside. வெளியே வரும் பொழுது ஒரு 50 கேமராமேன் இருப்பாங்க. 50 cameramen will be there. குட் பேட் அக்லி எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. And they'll ask how the movie was.
தளபதி, சூப்பர் ஸ்டார். சிலரு ஒண்ணு சொல்லாம போயிட்டே இருப்பாங்க. சிலர் சுமாரா இருக்கு, எதிர்பார்த்த மாதிரி எங்க தலை இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க அப்படி மண்ட வெறியோடு கத்துவாங்க, எங்க தலை அப்படின்னு கத்துவாங்க. அந்த வெறியோடு போவாங்க பாருங்க. ஆக நீங்க எப்படி போறீங்களோ, என்ன சொல்லிட்டு No போறீங்களோ, matter how you leave, what you say and leave, ஒரு உறுதியோடு நீங்க போக போறீங்க. go with one assurance அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு முன்பாக that நின்றாரே, in the midst of the locked door நீ he நடுவிலே stood. நின்றாரே, He stood before me. எனக்கும் என் பிரச்சனைக்கும் மத்தியிலே In அவர் between இருப்பார். me and my problem, he will stand. கரங்களை தட்டி கர்த்தரை Clap மகிமைப்படுத்துவோம். your hands, give him glory.